அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சாரதா அப்புறம் பிரசாந்த்னு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அவங்களோட வயிற்று பழப்புக்காக அவங்க கிட்ட இருந்த நிலத்துல காய்கறிகளை விளைவிச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க விளைவிச்ச காய்கறிகளை வித்து அவங்களோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போகுது. குழந்தை இல்லைன்னு நினைச்சு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டு சாமிய கும்பிட்டுட்டு இருந்தா. இதை விட ரொம்ப பெரிய கொடுமையா, சாரதாவுக்கு குழந்தை இல்லாததுனால அவள் அந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அது குழந்தை இல்லைன்ற கவலையை விட ரொம்பவே பெரிய கவலையா இருந்தது. இந்த குறைய சரி பண்றதுக்கு புண்ணிய தலங்களுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அத தன்னோட கணவன் கிட்டையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. 2 பேரும் கலந்து பேசி பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போன நேரமோ என்னமோ சாரதாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிடுது. தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரசாந்த் அவளோட கால் தரையில படாத அளவுக்கு அவளை கவனிச்சுக்கிறான். 10 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு லக்ஷ்மின்னு பேரு வைக்கிறாங்க. சாரதா பொண்ணு பிறந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கா. அவ அது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே லக்ஷ்மி பிறந்ததுக்கு அப்புறமா போயிடுது. லக்ஷ்மி பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்குது. அவங்க வியாபாரத்துல கூட அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது. லட்சமா சம்பாதிச்சு ரொம்ப பெரிய வீடு வாசல்னு பெரிய பணக்காரங்களா ஆகிடுறாங்க. லக்ஷ்மி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அவ எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவளை ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாங்க. லக்ஷ்மிய ஊர்ல இருந்த எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க தோட்டத்துக்கு போயிருக்கா. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல தான் சுடுகாடு இருந்திருக்கு. அங்க ரமணம்மா அப்படின்னு ஒரு மூதாட்டி இருந்திருக்காங்க. அவங்க லக்ஷ்மிய தம் பக்கத்துல கூப்பிட்டு அவ கையில ஒரு விதைய கொடுத்து அத அவளோட வீட்டுக்கு பின்புறத்துல நட்டு வைக்க சொல்லி சொல்றாங்க. லக்ஷ்மியும் அந்த பாட்டி கொடுத்த விதைய வாங்கிட்டு போய் தன்னோட வீட்டுக்கு பின்புறமா நட்டு வைக்கிறா. மறுநாள் விடிய கால எழுந்து பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப பெருசா வெள்ளரி கொடி காய்ச்சி தொங்கிருக்கு. அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தப்போ அந்த கொடி நிறையா வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்கிருக்கு. அந்த வெள்ளரிக்காய் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஆனா வெள்ளரிக்காய் எவ்வளவு நல்லா வளருதோ அதே அளவு பக்கத்துல இருந்த செடி கொடிகள் எல்லாமே பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெள்ளரி கொடி நாள் ஆக ஆக பெருசா வளர்ந்து அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா இடத்துலயும் பரவி எல்லா செடிகளும் பட்டு போக ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து போன லக்ஷ்மி அந்த வெள்ளரி கொடிய வெட்டி போட முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவளால அதை பண்ண முடியல. அதே சமயம் அந்த வெள்ளரி கொடி பக்கத்துல இருந்த கோழி மாதிரியான பறவைகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்கள் என்ன ஆனாலும் சரி அந்த வெள்ளரி கொடிய எப்படியாவது வெட்டி சாச்சிரணும் அப்படிங்கிற முடிவோட கத்தி கடப்பாறையோட போய் அந்த கொடியை வெட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வெள்ளரி கொடியோ அதை வெட்ட வந்தவங்களை எல்லாரையும் தூக்கி அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டுருக்கு. இத பார்த்துட்டு இருந்த மீதி மக்கள் எல்லாருமே எப்படியாவது ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. லக்ஷ்மி தன்னாலதான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க சாரதா வந்து லக்ஷ்மி கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி, நாங்க நம்மளோட தோட்டத்துக்கு போனப்ப தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த சுடுகாட்டுல ஒரு பாட்டிய நாங்க பார்த்தோம். அவங்க தான் என்ன அவங்க பக்கத்துல கூப்பிட்டு வச்சு வெள்ளரிக்காய் விதைகளை கொடுத்து உங்க வீட்டுக்கு பின்னாடி அதை நட்டு வச்சு வளர்த்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு சாரதா, யார் அந்த பாட்டி? இதுக்கு முன்னாடி அவங்கள நீ பார்த்துருக்கியா? உனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம்மா, நீ சொல்லியிருக்க. ஆனா அது விதை தானன்னு நினைச்சு நான் வாங்கிட்டேன். ஆனா அதை நட்டு வச்சு வளர்த்தா இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. தன்னோட மக சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சாரதா தன்னோட மகளை கூட்டிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போய் பார்க்கிறா.
லக்ஷ்மி சொன்ன மாதிரி அங்க யாருமே இல்ல. சரின்னு அவங்க அவங்க தோட்டத்து வழியா வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தப்ப பக்கத்து ஒரு பூஜாரிய பாக்குறாங்க. பயந்துட்டே வந்த லக்ஷ்மி சாரதாவை பார்த்து அவரு என்னாச்சு? அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ லக்ஷ்மி நடந்த எல்லாத்தையும் பூசாரி கிட்ட சொல்லியிருக்கா. அவ சொன்னது எல்லாத்தையும் கேட்ட அந்த பூசாரி, அந்த சுடுகாட்டுல ஒரு மோசமான பேய் ஒன்று இருந்துச்சு. அந்த பேய் அப்பப்ப தன்னோட உருவத்தை மாத்தி அந்த சுடுகாட்டுல இருந்து இறந்து போன ஆவிகளோட உடம்ப பயன்படுத்தி தனக்கு வேண்டியதை பண்ணிக்கும். அது நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். இதுக்கான சரியான பரிகாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க பயப்படாம என் கூட என் வீட்டுக்கு வாங்க. அந்த பூசாரி இவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பூஜை அறையில இருந்து ஒரு கலசத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, லக்ஷ்மி கையில அந்த கலசத்தை கொடுத்து, அந்த செடிக்கு முதல்ல உயிர் கொடுத்தது நீதான் அப்படிங்கிறதுனால இந்த கலசத்துல இருக்கிற தண்ணிய அந்த செடியை சுத்தி நீ ஊத்து. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. என்ன ஆனாலும் சரி, இந்த கலசத்தை மட்டும் நீ கவனமா பார்த்துக்கோ. ஒருவேளை இதுல இருக்கிற தண்ணிய உன்னால அந்த வெள்ளரி கொடி மேல ஊத்த முடியாம போயிடுச்சுன்னா இந்த கலசத்தை உன் கையில எடுத்து வச்சுக்கிட்டு உன்னோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோ. அதுவே போதும். உடனே நீங்க இங்கிருந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. பூசாரி சொன்ன மாதிரியே சாரதா தன்னோட பொண்ணு கூட்டிட்டு அந்த வெள்ளரி கொடி பக்கத்துல போய் அந்த கலசத்து தண்ணீரை ஊத்துறதுக்கு தயாராகிறாங்க. அந்த நேரத்துல அந்த கொடியில இருந்து திடீர்னு ஒரு அகோர பேய் வந்திருக்கு. அப்ப அந்த கோரமான பேய் சொல்லிருக்கு, லக்ஷ்மி, நீ இப்போ என் பக்கத்துல வா. எங்களுக்கு உன்னை கொன்னு சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கு லக்ஷ்மி, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கலசத்து தண்ணி உன் மேல படாம எப்படியாவது நீ உன்னை காப்பாத்திக்கோ. அதுக்கப்புறம் என்ன கொல்றத பத்தி பேசலாம். சரி இரு, இப்ப பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல வந்த லக்ஷ்மிய அந்த வெள்ளரி கொடியோட ஒரு கிளைய வச்சு தாக்குறதுக்கு முயற்சிக்குது. லக்ஷ்மி பக்கத்திலேயே இருந்த லக்ஷ்மியோட அப்பா லக்ஷ்மிய சுத்தி இருந்த அந்த கொடியை வெட்டுறதுக்காக ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த கோரமான பேய் லக்ஷ்மியோட அம்மா அப்பாவையும் சேர்த்து பிடிச்சு வச்சுக்குது. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா லக்ஷ்மியோட கையில இருந்த கலசத்து தண்ணீர் கீழே விழுந்துடுது. இப்ப சொல்லு, உங்க 3 பேரையும் யாரு வந்து காப்பாத்த போறா? எங்களை உன்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துறாங்கன்னு நீயே பாரு அப்படின்னு பூசாரி சொன்ன மாதிரியே அந்த கலசத்தை கையில எடுத்துக்கிட்டு அதுல இருந்த கொஞ்சம் தண்ணிய கையில எடுத்துக்கிட்டு தன்னோட இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை நினைச்சு ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லவும் அந்த கலசத்துல இருந்து திடீர்னு வெளியே வந்த அந்த நல்ல சக்திகளை பார்த்த உடனேயே அந்த கோரமான பேய் அங்கிருந்து ஓடி போயிடுது. அந்த வெள்ளரி கொடிகளும் காணாம போயிடுது. அந்த கலசம் திடீர்னு வான ஒசரம் இருக்கிற ஆஞ்சநேயர் சாமியா மாறிடுது. ஆஞ்சநேயர் சாமி முன்னாடி அந்த பேய் ரொம்ப குட்டியா ஆகிடுது. அப்போ ஆஞ்சநேயர் சாமி அந்த பேய தன்னோட ஒரு காலால நசுக்கி சாவடிச்சிடுறாரு. அந்த பேய் இறந்து போறத ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கவே அவங்க கண் முன்னாடியே ஆஞ்சநேயர் சாமி மறைஞ்சு போயிடுறாரு. அந்த பேய் ஊரை விட்டு போன செய்தி கேட்டு ஊரை விட்டு போன கிராம மக்கள் எல்லாருமே திரும்பவும் ஊருக்கே வந்துடுறாங்க. அதிலிருந்து கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.